இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யாராவது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ சேட் ப்ரோ. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு இந்த மாதம் 4ஆம் தான் இறங்கினேன். நீங்கள் எதுக்கு ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்கு தான் ஸ்டேப் வாங்கிட்டாங்களே. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் போஸ்டிங் போடுவாங்க, நமக்கு போட மாட்டாங்க அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது புதுசாக ஏதோ ஸ்டேன்றாங்க, நமக்கு ஒர்க்கு கிடைக்காதுன்றாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அப்புறம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் விஷயம் என்ன அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், கரெக்ட்? இப்படி தான் தலையில் கையை வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். மறுநாள் வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. தான் எனக்கும் என்ன கதை அப்படின்ட்டு தெளிவாக தெரிய வந்துச்சு. யூனோ ஓகே அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுநாள்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இறங்க ஆரம்பித்தேன் படிக்கிறதுக்கு. சரி, யூடியூப் வீடியோஸை நம்பி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒரு 2-3 பர்சன்கிட்டலாம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து 6வது மாதம் 11ஆம் தான் வந்து என்னென்றது கிளாரிஃபை ஆகும். பட் நீங்கள் படிக்கிறத விடாதீங்க, படிக்கிறத படிங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாட்டாலும் மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் ஆகும். நீ ஆர்ஆர்பிக்கு அப்ளை தானே பண்ணியிருக்க, ஸோ ஆர்ஆர்பிக்கு நீ ஃபஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆர்ஆர்பியும் அதுக்கு எல்லாமே சிமிலர் தான், சிலபஸ் தான். ஸோ அதனால் வந்து ஆர்ஆர்பிக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். சரி, எம்ஆர்பிக்கு அப்படின்னா பார்க்க தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து போஸ்டிங் மொத்தமாக அவங்களுக்கும் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா பாதி போஸ்டிங் அவங்களுக்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. லைக் எக்ஸ்ட்ரா மார்க்ஸு இல்லை சம்திங் ஏதாவது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் விட்டுறாத, நீ ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்தாங்க. பாசிட்டிவ் கொடுத்து என்ன பண்ணுறது? we have to go through this. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, let's see in another video guys. Bye.